Good morning, children. Today we are going to see the continuation of the Vedic culture in North India and Megalithic culture in South India. In the last video, what we have learned, let us recall something. The period of urbanization came to an end with the decline of Indus civilization. A new era called a Vedic culture began with the arrival of Aryans. Who were Aryans? எங்கேருந்து வந்தாங்க அவங்க? They came from Central Asia. அப்படி பார்த்தோம் நம்ம. அந்த Vedic periodனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, it is a period in the history of India between 1500 BC to 600 BC. இது எதுல இருந்து இதுக்கு நம்ம Vedic period name கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, from the 4 Vedas only it gets its name. அப்போ இந்த Vedic culture அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, when it started during the after the arrival of the Aryans only the Vedic culture started. And in the Vedic literature it was divided into two groups. One is the Shrutis னு பார்த்தோம், இன்னொன்று Smritis னு பார்த்தோம். Under the Vedic culture we have seen the polity and society, social organization, and in the status of women. During the Vedic period the women enjoyed much freedom, but in the later Vedic period அவங்களோட ஃபேமிலிலே அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து டிக்ளைன் ஆகிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். And when you see the economical status, and they use the gold coins and silver coins for economic purpose, and they use this coin for trade purpose. Now in this video we are going to learn about the religion. When you see about the religion, the Rig Vedic Aryans worship the earthly and celestial gods. Earthly and celestial gods அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் மற்றும் ஆகாய கடவுளை வணங்கியிருக்காங்க. லைக் பிருத்திவி, பிருத்திவினா என்னது? எர்த். அக்னி, ஃபயர். வாயு, விண்ட். வருணா, ரெயின். இந்திரா, தண்டர். இந்த மாதிரி இயற்கை கடவுள்களை அவங்க வழிபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் they worship lesser female gods. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிதி. அதித்தினா இவங்க வந்து காடஸ் ஆஃப் இட்டர்னிட்டி. இவங்க வந்து நித்தியத்திற்குரிய கடவுளாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உஷா. உஷானா அப்பியரன்ஸ் ஆஃப் டான். தட் மீன்ஸ் இது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடியலுக்குரிய கடவுளாக வந்து இந்த ஃபீமேல் காட் ரெண்டு பேரையும் வந்து இவங்க வணங்கியிருக்காங்க. Their religion was யாஜ்னா சென்டர்ட். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத சடங்கு முறைகளை அடிப்படையாக கொண்டது இந்த ஆரியன்ஸோட ரிலிஜியன். அது மட்டும் இல்லாமல் தேர் மோட் ஆஃப் வர்ஷிப், எப்படி அவங்க கடவுளை வணங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரெசிடேஷன் ஆஃப் வேதிக் ஹிம்ஸ், அதாவது வேத பாராயணம் பண்ணுறது தான் வந்து அவங்களோட வணக்க முறையாக இருந்திருக்கு. பீப்புள் ப்ரேட் ஃபார், யார் யாருக்காக வந்து அவங்க ப்ரேயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜா. பிரஜா மீன்ஸ் சில்ட்ரன். அண்ட் பசு. பசு மீன்ஸ் நத்திங் பட் கேட்டில். அண்ட் தனா. தனானா ஃபார் அ வெல்த். அண்ட் தே வர்ஷிப்டு கவ் பிகாஸ் தே தாட் தட் this cow is a sacred animal. அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நோ டெம்பிள்ஸ் இல்லாததுனால சிலை வழிபாடு கிடையாது. there was no idol worship. அப்போ அந்த ஆரியன்ஸ் ரிக்வேதிக் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் இல்லாததுனால கோவில்களும் அப்போ கிடையாது. now when we see the later Vedic period, priesthood became a profession. அது ஒரு தொழிலாக இருந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெரிடிட்டரியாக இருந்திருக்கு. இப்போ அவங்க அப்பா வந்து அந்த பூசாரியாக இருந்தாங்கன்னா தொடர்ந்து அவங்களோட பையன் வந்து ஒரு பூசாரியாக இருந்திருக்கான். அது வந்து ஹெரிடிட்டி பேசிஸில் இருந்திருக்கு. நியூ காட்ஸ் வேர் அடாப்ட் ஃப்ரம் நான் ஆரியன்ஸ். இந்திரா அண்ட் அக்னி லாஸ் தேர் இம்பார்ட்டன்ஸ். இவங்களோட இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் அக்னிக்கும் இந்திராக்கும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, குறைஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரஜாபதி, இவங்க 3 கடவுளை வழிபட்டிருக்காங்க. பிரஜாபதி த கிரியேட்டர்,
Vishnu the protector and Rudra the destroyer. அந்த மூணு கடவுளருக்கும் people வந்து importance கொடுத்தாங்க. Sacrifices and rituals became elaborate. இவங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த sacrifices அப்படின்னா சடங்கு, ritualsனா வேள்வி, இதெல்லாம் வந்து மிகவும் elaborateஆ இருந்தது, விரிவடைந்து இருந்தது இந்த later Vedic periodல. Education. When you see education, we are going to see about the Gurukula system of education. The Gurukula system of education is an ancient learning method. இது என்ன சொல்றோம்? Ancient learning method அப்படின்னு சொல்றோம். இல்ல the word Gurukula is a combination of a Sanskrit word Guru. Guru means யாரு? Teacher or master. Kula means family or home. இது வந்து ரெண்டு word Guru Kula. It is a Gurukula is a combination of a two word. It is present in Sanskrit. It is a Sanskrit word, combination of two Sanskrit word, Guru and Kula. The Sishyas resided with their Guru and served them, simultaneously learnt and gained knowledge. இந்த Sishyas வந்து என்ன பண்ணாங்க? இந்த குருவோட வீட்ல போய் தங்கி அவருக்கு வேலை செஞ்சு then they learned the knowledge. அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டிலேயே வந்து தங்கி இருந்து படிச்சு அவங்களோட அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. Then the students learn through oral education. அதாவது எல்லாமே வந்து they have to memorize. என்ன பண்ணணும்? மெமரைஸ் பண்ணி தான் படிக்கணும். அந்த மெத்தட் தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. The students received education through oral tradition. எல்லாமே வந்து அவங்க மெமரைஸ் பண்ணி தான் வந்து படிச்சாங்க. What are the subjects they learned அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து 4 வேதாஸ், இதிஹாசாஸ், புராணாஸ், கிராமர், லாஜிக், எத்திக்ஸ், astrology, maths and military science. The students also trained to lead a disciplined life. அவங்களுக்கு வந்து ஒழுக்கமும் அந்த கல்வி முறையோட சேர்த்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. No women could have formal education. Now we are going to see about the age-based ashramas. Age-based ashramas. Towards the end of the later Vedic period, the concept of 4 stages in life. How many stages? 4 stages. 4 stages in life evolved. என்ன உருவாச்சு? அந்த வாழ்க்கையோட 4 நிலைகளை குறிக்கிறதுக்குரியான கோட்பாடுகள் வந்து உருவாச்சு. The 4 stages, அதுதான் வந்து 4 ashramas அப்படின்னு சொல்றோம். இதுல first என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மச்சரியா. Brahmacharya is a student life. வாழ்க்கையை 4 காலகட்டமா பிரிச்சிருக்காங்க. அந்த first period வந்து Brahmacharya, student life. Second one is Grihastha. Grihastha வந்து இது வந்து married life. And the third one is Vanaprastha. Vanaprastha, going to the forest for to meditate. இது என்ன பண்ணணும்? ஃபாரஸ்ட்க்கு போயிட்டு அங்க வந்து தவம் இருக்கிறது, to meditate. And then fourth stage is sannyasa, leading a life of an ascetic. Ascetic na யாரு? துறவு வாழ்க்கை போடுறது. Ascetic na என்னது? துறவு வாழ்க்கை மேற்கொள்றது, sannyasa. To lead a life of an ascetic so as to attain swarga. எதுக்காக இந்த துறவு வாழ்க்கை மேற்கொள்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா to attain swarga. சொர்க்கம் அடையிறதுக்காக they have to lead this type of life. Contemporary culture in South India and Tamil Nadu. The early Vedic culture
in North India coincided with the Chalcolithic culture. Chalcolithic culture prevailed in the other parts of the Indian subcontinent. இது எந்த காலத்தோட ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தோன்னா early Vedic culture in northern India is coincided with the Chalcolithic period present in India subcontinent, other parts of India subcontinent. And Chalco means Chalcolithic period we are saying. Chalco means copper. Lithic means stone. During this period, people used both copper and stone, so that we are saying this period as Chalcolithic period. Children, can you all understand why we are saying this period as Chalcolithic period? During this period, people used both copper and stone, so from that we are saying this period as Chalcolithic period. Chalcolithic period of India, contemporary to the mature phase of Harappan culture. இந்த Chalcolithic period வந்து பார்த்தீங்கன்னா mature Harappan phase ஓட ஒத்து போகுது. அப்போ இந்த Chalcolithic period வந்து continue to exist even after the decline of the Harappan culture. இந்த Harappan culture வந்து decline ஆன பிறகு கூட இந்த Chalcolithic culture வந்து இந்தியால continuously exist ஆகி இருந்திருக்கு. When you see in the later Vedic period, later Vedic culture of in North India and the Iron Age in South India belongs to the same period. In the later Vedic culture in North India and Iron Age in South India belong to the same period. Towards the end of the Iron Age, people stepped into what is known as Megalithic culture. இவங்க வந்து இந்த Iron Age-க்கு அப்புறமா என்ன பண்றாங்க? Megalithic culture-குள்ள enter ஆகுறாங்க. Megalithic culture இது வந்து எவ்வளவு வருஷம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 BC to AD 100 அது வரைக்கும் இந்த Megalithic period இருந்திருக்கு. Megalithic period in ancient period is synchronized with the pre-Sangam period. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட சங்க காலத்தோட ஒத்து போகுது. எது இந்த Megalithic culture வந்து நம்ம ancient pre-Sangam periodோட ஒத்து போகுது. அப்போ இதுல வந்து இந்த Megalithic periodோட characteristic feature என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா they used black and red pottery. இதுதான் வந்து இந்த Megalithic periodோட important characteristics அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா Megalithic culture, Megalithic or Iron Age in Tamil Nadu அத பத்தி நம்ம பார்க்க போறோம். Megalithic or Iron Age in Tamil Nadu. The term Megalith is derived from a Greek word. Megas means great and lithos means stone. Using big stone slabs built upon the places of burial is known as megalith. Now in this lesson we are going to see some of the megalithic or Iron Age archaeological sites in Tamil Nadu. The archaeological site what we are going to see is Adichanallur, தூத்துக்குடி district. இந்த ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. The artifacts unearthed were என்னென்ன அங்கேருந்து
அகழ்வாராய்ச்சியில் தோண்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா urns, pottery of various kinds. urns is nothing but அதை வந்து தமிழில் முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்கிறோம். இந்த potteries of various kinds அப்படின்னா red pottery, blackware ware, unearthed, and iron implements, daggers, swords, spears and arrows. some stone beadsum வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு and few gold ornamentsum வந்து அகழ்வாராய்ச்சியில் தோண்டி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் some bronze objects like bronzeனா என்னது, வெண்கலத்தில் செஞ்ச டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் வைல்ட் அனிமல்ஸோட சிலைகள் கிடைச்சிருக்கு. அது எந்தெந்த அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர், ஆன்டிலோப் அண்ட் எலிஃபண்ட். இந்த பீப்புள் வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the people were skillful in making pottery and in working stone and wood. கீழடி, சிவகங்கை district. The Archaeological Survey of India, in short we say ASI, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, the excavated and ancient town belong to Sangam age. எந்த இடத்துல இருக்குது, in கீழடி வில்லேஜ் அட் திருப்பத்தூர் தாலுக்கு. இப்போ இங்கே வந்து என்ன எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா that excavation produced the evidence for the presence of brick buildings and well laid out drainage system, Tamil Brahmi inscriptions of pottery. அதாவது இந்த தமிழ் பிராமின்றது ரைட்டிங் மெத்தட், பிராமி லெட்டர்ஸ் அதில் எழுதின இன்ஸ்கிரைப் பண்ண பாட்ரி கண்டுபிடிச்சிருக்காங்க. பீட்ஸ் ஆஃப் கிளாஸ், கார்னேலியன் இஸ் நத்திங் பட் ஸ்டோன், அண்ட் குவார்ட்ஸ், pearl, gold ornaments and iron objects, shell bangles, ivory dies have been unearthed. இதில் இருந்து இந்த ASI, இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து 2017 2 சாம்பிள்ஸ் வந்து எங்கே அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டேட்டிங், ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட்காக இந்த யூஎஸ்ஏக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தே டேட்டட் சாம்பிள்ஸ் ஆஸ் 200 BC. இது தே ப்ரூவ் தட் தீஸ் சாம்பிள்ஸ் பிலாங் டு BC 200. The Roman artifacts found at the site added to the evidence of ancient Indo-Roman trade relations. இங்கே கிடைச்ச பழங்கால தொல்பொருள்களை வச்சு நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து இந்தியாவுக்கும் ரோம் நாட்டுக்கும் இடையே வணிக தொடர்பு, அதாவது ட்ரேட்னா என்ன சொல்கிறோம், நம்ம வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படின்றதுக்கு நமக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், இங்கே என்னென்ன எக்ஸ்கவேட் பண்ண திங்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கிரேவ் குட்ஸ், அதாவது புதைக்குழியில் வச்ச பொருள்கள் கிடச்சிருக்கு. கிளாஸ் பீட்ஸ், அந்த கிளாஸ் பீட்ஸ் என்னென்ன கலரில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர், ஒயிட் கலர், எல்லோ, ப்ளூ அண்ட் க்ரீன் கலரில் இருக்க கிளாஸ் பீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அயன் ஸ்வாட்ஸ் கிடச்சிருக்கு. பாட்ரி வித்து தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ், அந்த தமிழ் பிராமி எழுத்தில் இன்ஸ்கிரைப் பண்ண பாட்ரியும் இங்கே வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்ஸ் ஃபில்டு வித் ரைஸ், ஒரு பானை அரிசி ஃபுல்லாக ரொம்பி இருக்க ஒரு பானையும் வந்து இங்கே உங்களுக்கு கிடச்சிருக்கு. செமி ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் சச்சஸ் என்னது, குவார்ட்ஸ், கார்னேலியன் பேங்கிள்ஸ் மேட் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஷெல். த டிஸ்கவரி ஆஃப் அயன் சிக்கிள் அப்படின்னா கதிரறுக்கும் அறிவாள். அப்போ பைக்னா வந்து ஈட்டி அண்டு டிப் ஆஃப் ப்ளவுஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ். என்ன இதன் மூலிமா நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ப்ராக்டிஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து நெல் விளைவிச்சதற்கான எவிடன்ஸ் இது. எ பார்ட் ஆஃப் ரைஸ் ஃப்ரம் பொருந்தல் சைட் ப்ரூவ்ஸ் தட் ரைஸ் வாஸ் பீப்புள்ஸ் ஸ்டேபிள் ஃபுட். இது வந்து என்னென்னா இதில் நமக்கு ஒரு அரிசி நிரம்பிய பானை கிடச்சிது. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இது இம்பார்ட்டண்ட் ஃபுட் எது அப்படின்னு பார்த்தோன்னா ரைஸ் அப்படின்றது இதிலேருந்து நமக்கு தெரிய வருது. பையம்பள்ளி, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், இங்கே என்னென்ன கிடச்சிருக்கு ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அயன் ஆர்டிஃபேக்ட்ஸ் அலாங் வித் மெகாலித்திக், அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா மெகாலித்திக் பீரியடில் யூஸ் பண்ண பிளாக்
அண்டு ரெட்வேர் பாட்ரியும் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எவிடன்ஸ் ஃபார் அயன் ஸ்மெல்ட்டிங், அதாவது இரும்பு உருக்கி இருக்கிறதுக்கான சான்றுகளும் வந்து இந்த பையம்பள்ளியில் கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது இது எந்த வருஷத்துது அப்படின்ற ரேடியோ கார்பன் டேட்டிங் வச்சு இது இந்த பயன்படுத்தப்பட்ட காலம் எந்த காலம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பிசி 1000 அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுமணல்ன்ற ஊர் வந்து 1810 நூலில் சொல்லியிருக்க அதே ஊர் தான் இந்த கொடுமணல். ஹியர் more than 300 pottery inscriptions in Tamil Brahmi have been discovered here. இங்கே வந்து 300க்கும் அதிகமான பார்ட்ஸ் வந்து தமிழ் பிராமி எழுத்தில் இன்ஸ்கிரைப் பண்ண பார்ட்ஸ் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அண்டு the archaeologists have also discovered spindles, whorls used for making thread from cotton. இது வந்து அந்த நூல்லாம் சுற்றி வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பீஸ் ஆஃப் கிளாத் அலாங் வித் டூல்ஸ், வெப்பன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், பீட்ஸ். அந்த பீட்ஸில் வந்து முக்கியமாக வந்து கார்னேலியன்ற பீட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மென்ஹீர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புதைக்குழி மேலே நட்டு வைக்கிற காணப்படுற ஒரு கல், அதுதான் வந்து மென்ஹீர் சொல்கிறோம். found at burial site is assigned to the megalithic period. இது வந்து மெகாலித்திக் பீரியட் காலத்தை சார்ந்தது அப்படின்றது இதுக்கான எவிடன்ஸும் வந்து கிடச்சிருக்கு. மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. The people who lived during the last stages of the new stone age, இவங்க என்ன பண்ணாங்கன்னா began to follow the megalithic system of burial. மெகாலித்திக் பீரியடில் மக்கள் எப்படி பரியல் பண்ணாங்களோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு திஸ் சிஸ்டம் த டெட் பாடி வாஸ் பிளேஸ்ட் இன் எ பிக் பாட். ஒரு பெரிய பானையில் அந்த டெட் பாடியை வச்சுட்டு அது கூட அது பரியல் திங்ஸும் வச்சு அதை வந்து அவங்க புதைச்சிருக்காங்க. இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏர்ன்ஸ்னால் வந்து லார்ஜ் பாட்ரி ஜார்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் பரியிங் த டெட். பெருசாக இருக்கும் அந்த பானை, அது வந்து டெட் பாடியை பரியல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, அதுதான் வந்து ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ் வந்து என்ன நமக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பீப்புள் ஹேட் அ நாலேஜ் ஆஃப் அயன் and community living. These are the two evidences for highly advanced state of civilization. மக்கள் வந்து நாகரிகத்திற்கான சாட்சியாக வந்து இது வந்து கிடச்சிருக்கு நமக்கு. டால்மென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் மெகாலித்திக் டாம்ஸ் மேட் ஆஃப் 2 or more upright stones. இந்த படத்தில் இருக்கிற மாதிரி 2 ஸ்டோன்ஸ் 2 பக்கமும் வச்சுட்டு மேலே அதுக்கு மேலே சிங்கிள் ஸ்டோன் லையிங் அக்ராஸ் த பரியல் சைட். அந்த டெட் பாடிக்கு மேலே உள்ளே புதைச்சிட்டு மேலே அந்த பரியல் சைட்க்கு மேலே இதை வந்து இந்த பெரிய கல் வச்சுடுவாங்க. இந்த டால்மென்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கே நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீரராகவபுரம், அது வந்து ஒரு வில்லேஜு, வேர் இட் இஸ் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், குமாலமருதுப்பட்டி இன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அண்டு இன் நரசிங்கப்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட். அந்த இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரியான டால்மென்ஸ் வந்து பார்க்க முடியும். மென்ஹீர், தே ஆர் மோனோலித்திக் பில்லர்ஸ். மோனோலித்திக்னா ஒரே கல்லாலான தூண்கள். பிளான்டட் வெர்டிக்கலி இன்டு த கிரவுண்ட் இன் மெமரி ஆஃப் த டெட். வெர்டிக்கலாக இறந்தவங்களை புதைச்ச இடத்துக்கு நினைவாக இந்த கல்லை வந்து நட்டு வச்சுருப்பாங்க. இன் பிரிட்டன் லாங்குவேஜ் மென் மீன்ஸ் ஸ்டோன் அண்ட் ஹியர் மீன்ஸ் லாங், பெரிய கல் அப்படின்றது மீனிங். மென்ஹீர் அட் சிங்கரிபாளையம் இன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அட் வெம்பூர் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட் பாயிண்ட்ஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஏன்ஷியன்ட் செட்டில்மெண்ட். பழங்கால வாழ்விடங்கள் இருந்திருக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் உப்பர். இந்த மென்ஹீர்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் நரசிங்கப்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட், குமரிக்கல் பாளையம் அண்ட் கொடுமணல் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இந்த 3 ஊர்லேயும் வந்து நம்ம இந்த மென்ஹீர்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். ஹீரோ ஸ்டோன்ஸ், இட் இஸ் அ மெமோரியல் ஸ்டோன் raised in remembrance of the honorable death of a hero.
ஒரு வீரனின் நினைவை போற்றுற வகையில் நடுறது தான் வந்து இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த ஹீரோ, அதாவது அந்த வீரன் வந்து பேட்டில்லையோ இல்லை தன்னோட கிராமத்தை அனிமல்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றுறதுலையோ இல்லை எனிமிஸ் கிட்டேருந்து காப்பாற்றும் போதோ அவன் வந்து இறந்து போயிருந்தானா அவனோட நினைவாக இந்த மாதிரி ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் மானூர் வில்லேஜ் நியர் பழனி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், அண்ட் வேளாளன் கோட்டை, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், அண்டு புலிமான் கொம்பை, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும்.